ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஆர்எஃப் கேள்வி. இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் தமிழையும் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஐடியில் உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரோட ஃபோட்டோவோ நீங்கள் வச்சுக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாங்க வீடியோக்களை போகலாம். என்னடானா ஒரு ராஜகுமார்னா ஒருவன் பார்த்தா ஏதோ ஒரு பில்லம் மாதிரி வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஐடி கூகுள் ஐடியா இருக்கணும். அப்போ மட்டும்தான் அந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். இப்போ உங்களோட மொபைல் ஃபோனில் ஜிமெயில்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா மேலே ப்ரொஃபைல் ஐக்கானை டச் பண்ணுங்க. நீங்கள் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் ஃப்ரீ ஃபயர் ஐடி லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் இந்த செட்டிங்லாம் சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டாக மேலே கேமரா ஐக்கான் இருக்குமாங்க, அதை டச் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட் லோடிங் ஆகும். இப்போது கீழே அப்லோடு ஃப்ரெண்ட் டிவைஸ்ன்னு இருக்குவாங்க, அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதில் நீங்கள் எந்த ஃபோட்டோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு கீழே டன்னுன்னு காட்டும். அதை டச் பண்ணிங்கன்னா அப்லோடிங் ஃபோட்டோன்னு இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஃபோட்டோ வரும். அந்த ஃபோட்டோவை கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு கீழே நெக்ஸ்ட்டு வச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும். இப்போ லாகின் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஐடியில் அப்டேட் ஆகிருக்கும். ஆனால் இன்னும் இது இந்தியா சர்வருக்கு வரல. இது இந்தோனேஷியா சர்வர் ஐடியில் தான் நான் இப்போ பண்ணது. இந்தியா சர்வருக்கு வந்தோன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணேன். ஒருவேளை உங்கள் ஐடி இந்தோனேஷியா சர்வரோ பாகிஸ்தான் சர்வரோ வந்துன்னா இந்த ட்ரிக் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சூப்பான கண்ணோட வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.